மலையாள நடிகர் டொவினோ தாமஸோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று எம்புரான். இன்னைக்கு டொவினோ தாமஸோட பிறந்தநாளை முன்னிட்டு எம்புரான் படத்துல இருந்து அஃபிஷியல் கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. எம்புரான் படம் பிருத்திவிராஜ் அவர்கள் இயக்குறாரு. மோகன்லால் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து டொவினோ தாமஸோட பிறந்தநாளை முன்னிட்டு அஃபிஷியல் போஸ்டர் வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எம்புரான் படம் மார்ச் 27ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சந்தானமோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவலோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் இன்னைக்கு சந்தானமோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், யாஷிகாலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் மே மாதம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் அஃபிஷியலாக 2 படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன திருமாணிக்க படம் ஜனவரி 24ஆம் தேதி ஜி5 ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக த ஸ்மைல்மேன் படம் சரத்குமாரோட 150வது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ அஃபிஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஜனவரி 24 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் மணிகண்டன் நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் புதுசாக ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் படத்தோட அஃபிஷியல் டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் ஜி5 தளம் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக இன்னைக்கு டிஜிட்டல் பார்ட்னர் அறிவிச்சிருக்காங்க. படம் இந்த வாரம் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷோட லைனப்ஸில் இருக்க படத்தில் ஒன்று குபேரா. குபேரா படத்துலேருந்து ஸ்பெஷல் ஆனந்த விகடனில் இன்னைக்கு ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் படம் தயாராகி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படத்தில் நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இட்லி கடை படத்துக்கு அடுத்ததா இந்த படம் தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். இட்லி கடை படம் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி நடிச்சிருக்காரு. ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. குபேரா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கல. நடிகர் சுந்தர்சியோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்களில் ஒன்று வல்லான். வல்லான் படம் இந்த வாரம் ஜனவரி 24ஆம் தேதி புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் தன்யா ரவிச்சந்திரன் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நான் வீடியோ போகிற டைமிங் வரைக்கும் அஃபிஷியலாக வல்லான் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகலை. வெளியாச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.